வடிவேலு சொல்றாரு பாண்டியன் கிட்ட, மச்சான் செருப்பு போட்டுட்டு போங்களே. அதான் போட மாட்டேன்னு சொன்னேன்லடா. மீனா சொல்றாங்க ராஜி கிட்ட, பிராக்டிக்கலா சபதம் எடுக்கணும். இன்னொரு ஃப்ளோர் கட்டுறேன், இன்னொரு வீடு கட்டுறேன்னு சபதம் எடுக்கணும். யாராவது இந்த மாதிரி சபதம் எடுப்பாங்களா? வீட்டுல எல்லாரும் கெஞ்சுறாங்க செருப்பு போடுங்கப்பான்னு. நான் முடிவெடுத்தது தான்னு பாண்டியன் சொல்றாரு. சரவணன் சொல்றாரு, நான் கடைக்கு போய் பார்த்துட்டு இன்னொரு ட்ரிப் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வடிவேலு என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுல என்னடா பிரச்சனை? ஆத்தா, அது ஒரு வித்தியாசமான பிரச்சனை. அத நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலையே. மச்சான் ஒரு சபதம் எடுத்திருக்காரு. 30 நாளைக்குள்ள எப்படியாவது சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாராம். வரைக்கும் அவரு கால்ல செருப்பு போட மாட்டாராம். கதிரு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. கல்யாணத்தை கட்டி அண்ணனை ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவர் வேற புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? இவர் செருப்பு போடலாட்டி அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துருமா? இன்னும் அண்ணன் ஃபீல் தான் பண்ணும். கோமதி ஃபீல் பண்றாங்க. அவருக்கு சுகர் இருக்கு. பாண்டியனுக்கு முள்ளு குத்துனா என்ன ஆகும்? அப்பனா 50 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? பண்ணி வைக்க மாட்டோம்னு நினைக்கிறியா? எல்லாம் பண்ணி வச்சிருவாரு. அவர் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னப்புறம் நீ சிரிக்கிற. திருப்பியும் மீனாவும் செந்திலும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த முடிவுல மீனா, உன் வீட்டுக்கு தானே போவ, நல்லா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிளம்பிடுறாரு. ராஜியும் கதிர் ஃப்ரெண்ட்ஸும் லந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ராஜியை கூட்டிக்கிட்டு கதிர் தனியா கிளம்பிட்டாரு. நாளை சந்திக்கலாம். இன்று